வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் அண்ட் ஹவீல்டார் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் நேற்று கொடுத்துருந்தோம். அதாவது வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த எம்டிஎஸ் ஹவீல்டாருக்கான 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு மட்டும் வராதிங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பண இழப்பையும், அதாவது மணி வேஸ்ட் ஆகக்கூடியது நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த இதில் நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மல்டிடாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஹவீல்டார் சிபிஎஸ்சி அண்ட் சிபிஎன் எக்ஸாமினேஷன் 2025. இதில் த கேண்டிடேட் மேபி அது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, 26 ஜூன் 2025 ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஆஃப் தி கரெக்ஷன் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/7/2025. அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமு 29/7 31/7/2025 நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தாங்க, அப்படி தானே? எஸ். பட் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 4/8/2025 6/8/2025 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, அவங்க இந்த 26/6/2025 அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களே, அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாருமே எதிர்பார்த்து தான் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் வந்து அவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டில் இல்லைங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு டேட்டு கொடுத்துருக்கோம், அதுதான் இந்த 4/8, அதாவது ஆகஸ்ட் 4 டு ஆகஸ்ட் 6 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் இருக்க தவறுகளை அதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறது, அதாவது என்ன தப்பு பண்ணிக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துருக்க டிராஃப்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் எதுவும் தப்பாக இருக்குது, அதாவது ஃபாதர் நேம், மதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பர்ஸு, ரோல் நம்பரு, ரிஜிஸ்டர் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்து திருத்திக்கலாம். அதாவது எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லப்படக்கூடிய டிவி கூப்பிடுவாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் இது கொண்டு போகும்பொழுது வந்து அப்லோட் பண்ணும்பொழுதும் வந்து அந்த நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருந்ததையும் நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்டும் வந்து சேமாக இருக்கா, அது எதுவும் வேறுபாடு இல்லாமல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போதைக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அதுலேயும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனே வந்து புதுசாகவே கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. முதல்ல நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மணி வேஸ்ட் ஆகும் சொன்னேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 200 கட்டணும். ஓகேவா? ஸோ 200 வந்து ஃபஸ்ட் கட்டணும். அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறமும் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செகண்ட் டைமும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்குள்ளே, இந்த 2 நாளுக்குள்ளே. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் 500 வந்து பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 200 வந்து பே பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 500 வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது மாதிரி 2 வெரைட்டியாக வந்து ப்ரைஸ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த தப்பை பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லது. ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே பயன்படுத்தி அதை திருத்த வேண்டியதெல்லாம் திருத்திக்கிறீங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்லியாச்சு. ஸோ இந்த நியூ டேட்டை வந்து 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், ஸோ அடுத்த வாரம் வந்து வரும். ஓகேவா? எஸ். ஸோ அதனால் இந்த அப்டேட் வந்து தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.